ஹாய், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்மாஷ்டு எக் ரோல். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் போர் பண்ணிவிட்டு ஆயில் சூடானதும் 3 வெங்காயம், நான் இதில் 3 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 3 வெங்காயம் ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக எல்லாமே கட் பண்ணாது, அப்படி முழுசாகவே போடாமல் நல்லா உதிர்த்தாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஆனியன் கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரமாக அது கோல்டன் ப்ரௌன் ஆகிடும், வெந்து வந்துடும். நிறைய நேரம் நம்ம அதுக்கு வேண்டி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணி ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருந்துக்கோங்க. கை எடுக்காமல் சாட்டே பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரமாக எல்லா இடம் ஈவனாக குக் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடும். இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இதில் 3 வெங்காயத்துக்கு நான் ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன். அப்போ இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோவை நல்ல தின் க்யூப்ஸாக கட் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ நல்லா வதங்கி வரும்போது டொமேட்டோவோட பீசஸ் எதுவுமே தெரியாது. நல்லா ஆனியன் கூட நல்லா ஸ்மாஷ் ஆகி டொமேட்டோ வந்துடும். கொஞ்சம் தண்ணி போர் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணி எல்லாரோட ஈவனாக குக் ஆகிற மாதிரி வச்சு லிட் எடுத்து மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழிஞ்சு A few moments later. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது டொமேட்டோ ஆனியன் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கும். அதில் கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கோங்க. மிளகா பொடி அப்புறம் மல்லிப்பொடி ஆட் பண்ணணும். மிளகா பொடியோட மல்லிப்பொடி கம்மியாக தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் பொடி ஆட் பண்ணணும். பெப்பர் பொடி ஆட் பண்ணி அதுக்கப்புறமா கரம் மசாலா, கொஞ்சோண்டு கரம் மசாலா, ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கரம் மசாலா. அதுக்கப்புறமா பெருஞ்சீரக பொடி. இங்கே எப்போவுமே வீட்டில் பெருஞ்சீரக பொடி பிடிச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்குன்னா அது போட்டுக்கோங்க, இல்லைன்னா கடையிலுமே கிடைக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே அது கூட ஸ்மாஷ் ஆகி அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், மசாலாவோட ஸ்மெல்ஸ் எல்லாமே. அது கூட நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா என்கிட்ட 4 எக்கோட மஞ்சையும் ஒயிட்டும் செப்பரேட்டாக ஒயிட் நல்ல பொடியாக கட் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம உருளை பிடிக்கிற மாதிரி வரும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன்றோட ஒன்று எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி எடுக்கும்போது இதே மாதிரி வரும். நம்ம கையில் பிடிக்கும்போது உருளை பிடிக்கலாம். அப்புறமா மாவு பண்ணுறதுக்கு ப்ரெட்டு, ஒரு 8 ப்ரெட்டு, மைதா மாவு, தண்ணி, இவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பசஞ்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி மாவை எடுத்துக்கோங்க. எடுத்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி பருத்தி உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். பருத்தி இந்த நம்ம ஸ்மாஷ் பண்ண திங்ஸ் எக்கு இதை உள்ளே வச்சு ரோல் பண்ணி நல்ல உருண்டை குழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி நல்ல உருண்டை பிடிச்சிக்கோங்க. உள்ள இருக்க ஸ்டஃப் வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி 2 எக்கு பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கேன். ஏன்னா எக் இருக்கிறதுனால டைஜஷன் ஆகணும்ல, அதனால எக்கில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ்லேயே நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி எல்லா சைடுமே ப்ரெட் க்ரம்ஸ் ரோல் ஆகிருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணி சைடில் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அப்படி எல்லா ரோலுமே பண்ணதுக்கப்புறமா இன்னொரு கடாயில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஓவனாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது என்ன கலரில் வரணும்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஒவ்வொரு சைடுமே ரோல் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்குமே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சாச்சுன்னா அது வெளியே மட்டும் சீக்கிரமாக கோல்டன் ஆயிரும். உள்ள அந்த ப்ரெட்டோட இது ஸ்மெல் போகாது. நல்லா சிம்மில் வச்சு நல்ல கோல்டன் கலர் ப்ரௌனில் ரொட்டேட் பண்ணி போட்டு குக் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த சர்வ் பண்ணிவிட்டு சைடில் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தா அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு கேட்கும். அந்த மாதிரி நல்ல கிறிஸ்பாக இந்த ரோலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாக வெளியே இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக அந்த ஸ்மாஷ் எல்லாமே இருக்கும். பார்க்க நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி உங்களோட கிட்ஸுக்கும் ஈவினிங் டைம் ஸ்நாக்காக பண்ணி கொடுங்க. ரொம்ப இஷ்டப்படுவாங்க. ரொம்ப இதே இதில் வச்சது 4னா அவன் சாப்பிட்டுட்டான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ. பை பை.